திமுக காங்கிரஸ் கூட்டணியில தொடர்ந்து குழப்பம் நீடித்து வரும் நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவசர பயணமா டெல்லி செல்ல இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல்ல முன் எப்போதும் இல்லாத வகையில திமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சியில பங்கு அப்படின்ற நிலைப்பாட்டுல உறுதியா இருந்து வருது. அது மட்டும் இல்ல, கடந்த 2021ஆம் தேர்தலை விட அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு போர்க்கொடி தூக்கி இருக்கு. ஆனா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமா தெரிவித்த போதிலும் கூட திமுக தலைமைய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், அக்கட்சியின் மூத்த தலைவரும் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவருமான பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு படி மேல போய் திமுகவுக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தி கருத்து தெரிவித்து வராரு. விஜயுடன் கைகோர்க்கும் நோக்கத்தோட திமுக தலைமைய காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் நாள்தோறும் வசைப்பாடி வராங்க. இதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து கேள்விக்குறியாகி வருது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவசர பயணமா டெல்லி செல்ல இருக்கிறார். திமுக கூட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்த பின்னருமே கூட்டணியில் இணக்கத்தை சிதைக்கும் வகையில மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து பேசி வருவது கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனாலதான் மாணிக்கம் தாகூருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புகார் கடிதத்தோட அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லிக்கு பயணமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு.